இந்து இதிகாசமான மகாபாரதத்தின் மைய நபர்களில் கர்ணனும் ஒருவர். அவர் குந்தியின் முதல் மகன். எனவே பாண்டவர்களுக்கு ஒன்றுவிட்ட சகோதரர் மற்றும் அவர்களின் மூத்தவர். கௌரவர்களின் துரியோதனன் அவரை அங்காவின் ராஜாவாக நியமித்தாலும் புராணத்தில் அவரது பங்கு ஒரு அரசரின் முக்கியத்துவத்தை விட அதிகமாக உள்ளது. குருஷேத்திரத்தில் நடந்த மாபெரும் போரில் கௌரவர்களுக்காக போரிட்டார். எனவே கர்ணன் என்ற பெயர் ஒரு பொதுவான இந்திய முதல் பெயர். இளவரசி குந்தி தனது தந்தையின் அரண்மனைக்கு விருந்தினராக இருந்தபோது துர்வாச முனிவரிடம் ஒரு வருடம் முழுவதும் கலந்து கொண்டார். முனிவர் அவரது சேவையில் மகிழ்ச்சி அடைந்து அவளுக்கு ஒரு வரம் அளித்தார். அதன் மூலம் அவள் விரும்பிய கடவுளை அழைக்கவும் குழந்தையை பெற்றெடுக்கவும் முடியும். அந்த வரம் உண்மையில் கிடைக்குமா என்று தெரியாமல் குந்தி இன்னும் திருமணமாகாத நிலையில் வரத்தை சோதிக்க முடிவு செய்து சூரிய கடவுளான சூரியனை அழைத்தாள். மந்திரத்தின் சக்தியால் கட்டுண்டு சூர்யா அவளுக்கு குழந்தை வேண்டாவிட்டாலும் அந்த அதிகாரத்தை சோதிக்க மட்டுமே விரும்பி தன் தந்தையை போல் ஒளிரும் வலிமையும் கொண்ட மகனை அவளுக்கு வழங்கினார். அவரது தெய்வீக சக்தியால் குந்தி தனது கன்னித்தன்மையை தக்க வைத்து கொண்டார். இவ்வாறு கர்ணன் பிறந்தான். சூர்யா கர்ணனுக்கு ஒரு கவசம், கவச்சா மற்றும் ஒரு ஜோடி காதணிகள், குண்டலா ஆகியவற்றை அமிர்தத்தில் நனைத்தார். அவை பிறப்பிலிருந்தே அவனுடன் இணைக்கப்பட்டன. திருமணமாகாத தாயாக உலகை எதிர்கொள்ள விரும்பாத குந்தி கர்ணனை ஒரு நதியில் ஒரு பெட்டியில் மிதக்க வைத்து கைவிட்டாள். குழந்தை கர்ணன் நதியில் பிறந்து அரசன் திருதராஷ்டிரரின் தேரோட்டியான அதிரன் சூத்திரனால் தூக்கி செல்லப்பட்டான். கர்ணன் மற்றும் அவனது மனைவி ராதை, மதுராவில் பகவான் கிருஷ்ணரின் துணையாக இருந்த அதே ராதை இவள் இல்லை, அவர்களின் மகனாக வளர்க்கப்பட்டார் மற்றும் அவரது இயற்கையான கவசம் மற்றும் காதணிகளின் காரணமாக வசுதேவா என்று பெயரிடப்பட்டார். அவனிடம் கிடைத்த நகைகளின் மூலம் அவனுடைய பெற்றோரின் ஏதோ ஒன்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மேலும் அவர் தங்களுடைய உயிரியல் குழந்தை அல்ல என்பதை அவரிடமிருந்து ஒருபோதும் மறைக்கவில்லை. தாய் ராதையின் பெயரால் ராதேயா என்றும் அழைக்கப்பட்டார். கர்ணனுக்கும் அவனது வளர்ப்பு குடும்பத்திற்கும் இடையே உள்ள பிணைப்பு இரத்த உறவு இல்லாத போதிலும் தூய்மையான அன்பு, மரியாதை மற்றும் பாசம் ஆகியவற்றில் ஒன்றாக இருந்தது. அனைத்து போர் வீரர்களின் முன்னிலையிலும் அதிரதா கர்ணனால் கௌரவிக்கப்பட்டார். மேலும் கர்ணன் அங்காவின் அரசனாக உயர்ந்து அவனது உண்மையான பிறப்பை வெளிப்படுத்திய போதிலும் அவனது வளர்ப்பு குடும்பத்தில் ஒரு மகனாகவும் சகோதரனாகவும் தனது கடமைகளை அன்புடன் செய்தான். வயது முதிர்ந்த நிலையில் கர்ணன் ஒரு போர் வீரனாக இருக்க முயன்றான். அவன் அந்த நேரத்தில் தனது பள்ளியை நிறுவி குரு இளவரசருக்கு பயிற்சி அளித்து வந்த துரோணாச்சாரியாரை அணுகி தனது பள்ளியில் ஒரு அனுமதி கோரினார். அவர் ஒரு சூதபுத்திரன் அல்லது ஒரு தேரோட்டியின் மகன் என்பதால் துரோணர் அவருக்கு கற்பிக்க மறுத்துவிட்டார். கர்ணன் தனது அறிவு தேடலில் தனது சாதி தொடர்ந்து தடையாக இருக்கும் என்பதை உணர்ந்தான். பிராமணர்களுக்கு மட்டும் கற்பிக்க தெரிந்த பரசுராமரை அணுக முடிவு செய்தார். கர்ணன் பரசுராமருக்கு ஒரு பிராமணராக தோன்றி பரசுராமரிடம் போர்க்கலையை கற்க விரும்பி பரசுராமர் செய்ததைப் போல ஒழுங்கை பேண அவற்றை பயன்படுத்தி அவருடைய மாணவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கர்ணன் ஒரு விடாமுயற்சியுள்ள மாணவர் என்று விவரிக்கப்படுகிறார். கர்ணன் போர்க்கலையில் தன்னை மிஞ்சியவன் என்று பரசுராமர் அறிவிக்கும் அளவிற்கு பரசுராமர் அவருக்கு பயிற்சி அளித்தார். கர்ணனின் பயிற்சி முடிந்ததும் கர்ணனின் தோற்றம் பற்றிய உண்மையை பரசுராமர் அறிந்து கொண்டார். ஒரு நாள் மதியம் அவர் கர்ணனிடம் நிழலில் தூங்குவதற்கு ஒரு தலையணை கொண்டு வரும்படி கேட்டார். அதற்கு பதிலாக கர்ணன் தன் மடியை தலையணையாக கொடுத்தான். பரசுராமர் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பூச்சி வந்து கர்ணனின் தொடையில் ஏறி அவரை கடித்தது. வலி இருந்தும் கர்ணன் தன் குருவுக்கு இடையூறு விளைவிக்கும் என்பதால் அவர் அசையவில்லை. பூச்சி கர்ணனின் தொடையில் கடித்தது.
வலி இருந்தும் கர்ணன் தன் குருவிற்கு இடையூறு விளைவிக்கும் என்பதால் அசையவில்லை. பூச்சி கர்ணனின் காலில் ஆழமாக கடித்ததால் இரத்தம் வெளியேறியது. அதன் அரவணைப்பையும் உணர்வையும் பரசுராமர் எழுப்பியது. கர்ணன் ஒரு சஸ்திரியன் என்று அவர் உடனடியாக முடிவு செய்தார். ஒரு போர் வீரன் மட்டுமே அத்தகைய வலியை அசைக்காமல் தாங்க முடியும். அவர் கர்ணனை சபித்தார். அவருக்கு ஒரு அஸ்திரம், அதாவது தெய்வீக ஆயுதம் தேவைப்படும் போது அந்த மந்திரத்தை நினைவுபடுத்த முடியாது என்று கூறினார். ராதேயா அவரிடம் கெஞ்சினார். அவர் ஒரு சஸ்திரியர் அல்ல என்று கூறினார். அவர் இருந்தாலும் அவருக்கு இன்னும் தெரியாது. மேலும் இது எந்த மாணவருக்கும் தனது குருவிடம் செய்யும் செயலாக இருந்திருக்கும். ஒரு பரசுராமர் அவரது வேண்டுகோளை கேட்ட பிறகு பரசுராமர் தனது சாபம் திரும்ப பெற முடியாதது என்று கூறினார். அவர் விஜயா பரசுராமரின் தனிப்பட்ட வில்லை அவருக்கு பரிசளிப்பார். இறுதியில் கர்ணன் தான் விரும்பியதை நிரந்தரமாக மரியாதையை அடைவார். பரசுராமனின் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்ட கர்ணன் சிறிது நேரம் அலைந்தான். பசுவை காட்டு விலங்கு என்று தவறாக எண்ணி அம்பு எழுதி கொன்றான். கோபமடைந்த பசுவை வைத்திருந்த பிராமணன் கர்ணன் தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான போரில் ஈடுபடும் போது அவனது சக்கரம் சேற்றில் சிக்கி அவனது எதிரியால் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று கர்ணனை சபித்தார். வீடு திரும்பிய கர்ணன் சாபங்களை இரகசியமாக வைத்து தனது பயிற்சியை தனது குடும்பத்தினருக்கு தெரிவித்தார். பின்னர் அவர் அஸ்தினாபுர நீதிமன்றத்தில் ஒரு பதவியை தேட முடிவு செய்தார். குரு இளவரசர்களின் திறமைகளை வெளிப்படுத்த துரோணர் அஸ்தினாபுரத்தில் ஒரு போட்டியை நடத்தினார். அர்ஜுனா இந்த போட்டியில் குறிப்பாக திறமையான வில்லாளியாக வெளிப்பட்டார். கர்ணன் போட்டிக்கு வந்தான். அர்ஜுனனின் சாதனைகளை முறியடித்த பிறகு அவனுக்கு ஒரு சண்டைக்கு சவால் விட்டான். இருப்பினும் கிருபாச்சாரியா கர்ணனின் சண்டையை மறுத்து முதலில் அவனது குலம் மற்றும் ராஜ்யத்தை கேட்டார். சண்டையின் விதிகள்படி குரு வீட்டின் இளவரசனாக இருக்கும் அர்ஜுனனுக்கு ஒரு இளவரசன் மட்டுமே சவால் விடலாம். கௌரவர்களின் மூத்தவர்களான துரியோதனன் கர்ணனுக்கு அங்காவின் சிம்மாசனத்தை, அதாவது இன்றைய பீகாரில் உள்ள பகல்பூர், அதை வழங்குகிறார். இதனால் கர்ணன் ஒரு மன்னனாக இருப்பான். இதனால் அவனது உறவினருடன் சண்டையிடுவதற்கு தகுதியுடையனாவான். இதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட கர்ணன் அவனிடம் திரும்பி செலுத்த என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது துரியோதனன் அவனுடைய நட்பை மட்டுமே அவனிடம் கூறினான். எனக்கு உன் இதயம் வேண்டும் என்று அவன் கர்ணனிடம் கூறினான். அதற்கு கர்ணன் அது ஏற்கனவே அவனுடையது என்று கூறினான். இந்த நிகழ்வு மகாபாரதத்தில் முக்கிய உறவுகளை நினைவுபடுத்துகிறது. அதாவது துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையேயான வலுவான பிணைப்பு, கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான கடுமையான போட்டி மற்றும் பொதுவாக பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்கும் இடையிலான பகை. கர்ணன் துரியோதனனுக்கு விசுவாசமாக மற்றும் உண்மையான நண்பனாக பேசப்படுகிறான். துரியோதனனை மகிழ்விப்பதற்காக பகடை விளையாட்டின் பிரபல்யமற்ற விளையாட்டில் அவர் பின்னர் ஈடுபட்டிருந்த போது அவர் அதை ஆரம்பத்தில் எதிர்த்தார். கர்ணன் சகுனியை விரும்பவில்லை. மேலும் துரியோதனன் வஞ்சகம் மற்றும் தந்திரத்தை விட எதிரிகளை தோற்கடிக்க தனது வலிமையையும் திறமையையும் தொடர்ந்து பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினான். லட்சம் வீட்டில் பாண்டவர்களை கொல்லும் முயற்சி தோல்வியுற்றது. கர்ணன் துரியோதனை விரக்தியடை செய்கிறான். கோகைகளின் வழிகளை அவனிடம் சொல்லி அவனை ஒரு போர் வீரனாகவும் வீரத்தின் மூலம் அவன் விரும்பியதை அடையவும் அறிவுறுத்துகிறான். துரியோதனின் அரசனாகவும் வீரனாகவும் நண்பனாகவும் கர்ணன் அஸ்தினாபுர அரசவையின் ஒரு பகுதியாக ஆனார். காசியின் இளவரசிகளை துரியோதனுக்கு மனைவியாக்க கொண்டு வந்து காசி அரசவையில் ஆஜராகி இளவரசிகளை கைப்பற்றி அரசர்கள் மற்றும் இளவரசர்கள் தங்களால் முடிந்தால் அவர்களை தம்மிடம் இருந்து பறித்து கொள்ளுங்கள் என்று பீஷ்மரின் செயல்களை அவர் திரும்ப திரும்ப சொன்னார். மற்றொரு உதாரணம் சித்திரகாந்தாவின் இளவரசியை, அதாவது மணிப்பூர் இளவரசி சித்திரகாந்தாவுடன் குழம்பிக் கொள்ளக்கூடாது.
திருமணம் செய்து கொள்வதில் கர்ணன் துரியோதனனுக்கு உதவி செய்தது. தனது சுயம்வரத்தில் இளவரசி துரியோதனனை நிராகரித்தாள். பின்னர் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றார். சுயம்வரத்தில் இருந்த மற்ற மன்னர்கள் துரியோதனனை பின்தொடர்ந்தனர். இருப்பினும் கர்ணன் அவர்களை ஒரு கையால் தோற்கடித்தான். சித்ரகந்தாவின் இளவரசியின் சுயம்வரத்தில் இருந்த அரசர்களில் ஜராஞ்சதன், சிசுபாலன், தண்டவக்ரா மற்றும் ருக்மி ஆகியோர் அடங்குவர். அவரது பாராட்டுக்கு அடையாளமாக ஜராசந்தன் கர்ணனுக்கு மகதத்தின் ஒரு பகுதியை பரிசாக அளித்தான். கர்ணன் தனது பெருந்தன்மையால் தேவர்களையும் மிஞ்சும் வகையில் அனைத்து உலகங்களிலும் புகழ்பெற்றான். அவன் அரசராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் உறுதிமொழி எடுத்தார். அவர் சூரியனை வணங்கும்போது மதியம் ஒரு வேண்டுகோளுடன் அவரை அணுகும் எவரும் அவரது கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு செல்வார்கள். அவர் யாரையும் வெறுங்கையுடன் விடமாட்டார். இந்திரனும் குந்தியும் அதை பயன்படுத்தி கொண்டால் இந்த பழக்கம் கர்ணனின் புகழுக்கும் அவரது வீழ்ச்சிக்கும் பங்களித்தது. புகழ்பெற்ற சுயம்வரத்தில் திரௌபதிக்கு ஏற்றவர்களில் கர்ணனும் ஒருவன். மற்ற போட்டியாளர்களைப் போலல்லாமல் அவர் எளிதாக வில்லை பிரயோகிக்கவும் சரம் அடிக்கவும் முடிந்தது. இருப்பினும் அவர் இலக்கை எடுப்பதற்கு முன் திரௌபதி தலையிட்டு தான் ஒரு சூதாவை மணக்க மாட்டேன் என்று கூறினார். கர்ணன் அவமானத்தால் கோபமடைந்து அரங்கை விட்டு வெளியேறினான். பாண்டவர்களும் சுயம்வரத்தில் பிராமணர்களாக மாறுவேடமிட்டு இருந்தனர். மற்ற இளவரசிகள் தோல்வியை தொடர்ந்து அர்ஜுனன் வளையத்திற்குள் நுழைந்து இலக்கை வெற்றிகரமாக சமாளித்து திரௌபதியின் கையை வென்றான். அவர் கர்ணனுடன் சண்டையிட்டார். அவர் தனது திறமையை பாராட்டினார். அர்ஜுனனின் அடையாளம் பின்னர் வெளிப்படும் போது கர்ணனின் போட்டி உணர்வுகள் மேலும் தீவிரமடைகின்றன. தந்திரம் மற்றும் வஞ்சகம் மூலம் பாண்டவர்களை தோற்கடிக்கும் சகுனியின் திட்டத்தில் கர்ணன் ஒருபோதும் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் போரின் வழியை விரும்பினார் மற்றும் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க துரியோதனனை மீண்டும் மீண்டும் அழைத்தார். இருப்பினும் துரியோதனனை மகிழ்விப்பதற்காக அவன் விளையாட்டின் ஒரு பகுதியாக இருப்பதை தேர்ந்தெடுத்தான். இது குழப்பமான சியர்ஹரன் காட்சிக்கு வழிவகுத்தது. சகுனி பகடை விளையாட்டில் தந்திரம் மூலம் வெற்றி பெற்ற பிறகு கர்ணன் துரியோதனன் மற்றும் அவனது பொல்லாத சகோதரர்களால் தூண்டிவிடப்பட்ட துச்சானனால் நீதிமன்றத்திற்குள் இழுத்து செல்லப்பட்டான். கர்ணன் திரௌபதியை வேசி என்று அழைக்கிறான். மேலும் விபச்சாரிகளுக்கு எந்த உரிமையும் இல்லை, எனவே அவளை நிர்வாணமாக எல்லோருக்கும் முன்னால் கொண்டு வருவது தவறில்லை என்று கூறினான். அந்த இடத்திலேயே துரியோதனனையும் அவனது சகோதரர்களையும் தனிப்பட்ட முறையில் போரில் கொன்றுவிடுவதாக பீமன் சபதம் செய்கிறான். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது கர்ணன் துரியோதனனை உலக பேரரசனாக நிலைநிறுத்தும் பணியை ஏற்றுக்கொண்டான். கர்ணன் அரசர்களை அடிபணிய செய்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு படைகளை கட்டளையிட்டான். மேலும் அவர்களை அஸ்தினாபுரத்தின் அரசரான துரியோதனனிடம் சத்தியம் செய்ய செய்தான். இல்லையெனில் போரில் இறக்கிறான். கர்ணன் எல்லா போர்களிலும் வெற்றி பெற்றான். இந்த இராணுவ சாகத்தத்தில் கர்ணன் போர்களை நடத்தி கம்போஜனங்கள், ஷாக்கள், கேகயர்கள், அவுந்தியர்கள், காந்தாரர்கள், மதகர்கள், திரிகர்த்தாக்கள், தங்கரர்கள், பாஞ்சாலர்கள், விதேகாக்கள் உள்ளிட்ட பல ராஜ்யங்களை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. சுஷ்மாக்கள், அங்கங்கள், வாங்கக்கள், நிஷாதாக்கள், கலிங்கர்கள், வச்சா, மகாக்கள், ரிஷிகாக்கள், அதாவது மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள தென்மேற்கு ரிஷிகாக்கள் மற்றும் மிலேச்சர்கள் மற்றும் வன பழங்குடியினர் உள்ளிட்ட பலர் தேவர்களின் அரசனுக்கும் அர்ஜுனனின் தந்தையுமான இந்திரன் கர்ணன் தன்னிடம் பிறந்த தங்க கவசம் மற்றும் காதணிகள் இருக்கும் வரை போரில் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தான்.
பாண்டவர்களின் வனவாசத்தின் போது யுத்தம் நெருங்கிய போது கர்ணனை பலவீனப்படுத்த இந்திரன் தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் தனது மதிய வழிபாட்டின் போது கர்ணனை ஒரு ஏழை பிராமணனாக அணுக முடிவு செய்தார். அவர் கர்ணனின் தார்மீக கொள்கையை அறிந்திருந்தார். மேலும் அந்த நாளில் ஒரு பிராமணர் அல்லது பிச்சைக்காரன் எந்த ஒரு கோரிக்கையும் அவர் ஒருபோதும் மறுக்க மாட்டார். கர்ணனின் தந்தை சூரிய கடவுளான சூரியன் இந்திரன் பிச்சைக்காரன் வேடமிட்டு கர்ணனிடம் கவசங்களையும் காதணிகளையும் பிச்சையாக கேட்பான் என்று கனவில் கர்ணனுக்கு தெரிவித்தார். சூர்யா தனது பாதுகாப்பை கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். சூரியன் தன் தந்தை என்பதை அறியாத கர்ணன் எச்சரித்தாலும் காதில் வாங்குவதில்லை. சூர்யா முன்னறிவித்தபடி மாறுவேடமிட்ட இந்திரன் கர்ணனை அணுகி அவனது கவசம், அதாவது உடல் கவசம் மற்றும் குண்டலத்தை, காதணிகளை பிச்சையாக கேட்டான். கர்ணன் கவசங்களும் காதணிகளும் தமக்கு பாதுகாப்பு என்பதை அறிந்திருந்தும் அவற்றை உடனடியாக கொடுத்து விடுகிறான். உண்மையில் அவர் தனது பிறப்பு, உடை, கவசம் மற்றும் காதணிகளை அவரது உடலிலிருந்து அசையாமல் துண்டித்து விட்டார். கர்ணனின் சைகையால் பெருந்தன்மைக்கு வெட்கப்பட்ட இந்திரன் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமான வாசவி சக்தியை பயன்படுத்த கர்ணனுக்கு வரம் அளித்தான். ஆனால் ஒரே ஒரு முறை மட்டுமே. குந்தி போருக்கு பயந்து கர்ணனை அணுகி அவனது தாயாக தன் அடையாளத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இருவரும் சேர்ந்து ஒரு மனதை தொடும் தருணம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவள் அவனிடம் ராதையா என்ற பெயரை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக தன்னை கௌந்தேயா, குந்தியின் முதல் குழந்தை என்று அழைக்கச் சொன்னாள். மேலும் அந்த நாள் அதுதான் அவன் வாழ்நாளில் முழுவதும் விரும்பியதாக அவர் பதிலளித்தார். இருப்பினும் தன்னிடம் வருமாறு அவள் கேட்டுக்கொண்டதற்கு சூர்யா வானத்திலிருந்து வலுவூட்டும் கோரிக்கையை கர்ணன் மறுக்கிறான். அவன் குந்தியிடம் கூறுகிறான், பல வருடங்களுக்கு முன்பு அவனை கௌந்தேயா என்று அழைக்க அவள் தயாராக இருந்திருந்தால் அவன் போட்டியில் தோன்றிய போது விஷயங்கள் வேறுவிதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவன் துரியோதனனுக்கு மிகவும் கடன்பட்டிருக்கின்றான். துரியோதனனின் நண்பன் முதலில் பாண்டவர்களுடன் போரிட வேண்டும். இருப்பினும் அவர் அர்ஜுனனை காப்பாற்ற ஐவரில் யாரையும் கொல்ல மாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். அவரும் அர்ஜுனனும் ஒருவரையொருவர் கொன்று விடுவதாக சபதம் செய்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் இறக்க வேண்டும். அவர் குந்தியிடம் 6 மகன்களை மட்டுமே கனவு காண முடியும் என்று கூறுகிறார். அவளுக்கு அவன் அல்லது அர்ஜுனன் என்ற 5 மகன்கள் எப்போதும் இருப்பார்கள். அர்ஜுனனுக்கு எதிரே ஒரே ஒரு முறை நாக அஸ்திரம் பயன்படுத்துவேன் என்று குந்தியிடம் ஒப்புக்கொண்டார். கர்ணன் தனது தாயிடம் தங்கள் உறவையும் அரச பரம்பரையும் தான் இருக்கும் வரை இரகசியமாக வைத்து கொண்டிருக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். அப்போதுதான் அவர் உண்மையில் தனது முதல் பிறந்தவர் என்பதை அவள் உலகுக்கு வெளிப்படுத்தலாம். பாண்டவர்களின் மூத்தவரான அவரை சரியான பேரரசர் ஆக்கும் இந்த இரகசியத்தை வெளியிட கர்ணன் மறுப்பு குறிப்பிடத்தக்கது. போர் தொடங்கும் முன் கௌரவ படையின் தலைமை தளபதியான பீஷ்மர் கர்ணனை தனது முக்கிய தளபதிகளில் ஒருவராக தேர்ந்தெடுக்காமல் அதற்கு பதிலாக பாண்டவர்களின் மீதான அவரது தேவையற்ற வெறுப்பை கட்டுப்படுத்த குறைவான முக்கியத்துவம் வாய்ந்த பதவிக்கு அவரை நியமிக்கிறார். அவமதிக்கப்பட்ட கர்ணன் பீஷ்மருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான். பீஷ்மரின் அதிகாரத்தின் கீழ் போரிட மறுக்கிறான். துரியோதனன் தன்னை மீண்டும் பதவியில் அமர்த்துவதற்கு தலையிடாததால் அவன் திகைக்கிறான். துரியோதனன் சாமர்த்தியமாக அரசியல்வாதி. பீஷ்மர் தன் பக்கம் இருப்பதால் பல தலைமுறைகளாக தோற்கடிக்கப்படாத பாண்டவர்களும் தமக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தாலும் பீஷ்மர் தனது பக்கத்தில் இருப்பதன் நன்மையை நன்கு அறிவார். அவர்களை கொல்ல வேண்டாம். முந்தைய நாள் பீஷ்மர் தாக்கப்பட்ட 11வது நாளில் தான் கர்ணன் போர்க்களத்தில் இறங்குவான். பாண்டவர்களை தோற்கடித்தாலும் அதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் அவர் யாரையும் கைப்பற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. போரின் 13வது நாளில் துரோணாச்சாரியார் சக்கரவியூகா, பத்மவியூகா என்று அழைக்கப்படும் பாலன்ஸ்களுக்காக ஒரு சிறப்பு அமைப்பை ஏற்பாடு செய்தார். சக்கரவியூ மற்றும் பதன்வியூ இரண்டும் வெவ்வேறு இராணுவ அமைப்புகளாகும். சக்கரவியூ என்பது ஒரு வட்ட அமைப்பை குறிக்கிறது.
பத்மவியூ என்பது தாமரை உருவாக்கம் என்று பொருள். பாண்டவர்கள் பக்கம் இருந்த கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் மட்டுமே திட்டத்தை எப்படி உடைப்பது என்று தெரியும். இருப்பினும் துரியோதனன் தரப்பில் இருந்து 2 அசுரர்கள் இருவரும் போர்க்களத்தில் இருந்து வேண்டுமென்றே அழைத்து செல்லப்பட்டனர். அர்ஜுனனின் மகனான அபிமன்யு தன் தாயின் வயிற்றில் இருந்தபோது தன் தந்தையான அர்ஜுனன் தன் தாயார் சுபத்ராவிடம் சக்கரவியூ ஏற்பாட்டை சொல்லிக் கொண்டிருந்த போது அதை கேட்டதால் அவனுடைய மகன் அபிமன்யுவுக்கு ஓரளவு அறிவு இருந்தது. ஆனால் அவனது தாய் தூங்கியதால் எல்லா தகவல்களையும் கேட்க முடியவில்லை. அர்ஜுனனின் மடி, அதனால் அவர் சக்கரவியூகத்திற்குள் நுழைய முடியும். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியவில்லை. அபிமன்யு பாண்டவர்களை சக்கரவியூகத்திற்குள் அழைத்து செல்வது என்று, பின்னர் அவர்கள் வெளியேறும் வழியில் போராடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. சக்கரவியூகத்தில் படை வீரர்கள் வட்ட அமைப்பில் நுழைந்து அபிமன்யுவை அன்று யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை. ஆனால் கௌரவ படையில் இருந்த ஜெயத்ரதன் என்ற மன்னன் மற்ற பாண்டவர்களை அந்த அமைப்பிற்குள் நுழைய விடாமல் தடுத்தான். எதிரி உருவாக்கத்தின் நடுவில் அபிமன்யு தனித்து விடப்பட்டார். உள்ளே நுழைந்தவுடன் கர்ணன், துரோணர் மற்றும் துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்களின் கிட்டத்தட்ட அனைத்து புகழ்பெற்ற தளபதிகளையும் அவர் துணிச்சலுடன் மற்றும் ஒற்றை கையால் தோற்கடித்தார். துரோணரின் அறிவுறுத்தலின்படி அபிமன்யுவை ஒழிக்க துரியோதனனும் கர்ணனும் உதவ முடிவு செய்தார். அபிமன்யுவின் மற்றும் தேரின் கடிவாளத்தை உடைத்த அம்புகளை கர்ணன் எழுத கௌரவர்கள் அவரை வீழ்த்தினர். அபிமன்யுவின் மரணத்துடன் போர் முடிகிறது. அவனது தந்தை அர்ஜுனன் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் ஜெயத்ரதனை கொல்வதற்காக ஒரு பயங்கரமான உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறான். அல்லது அவன் தன்னைத்தானே எரித்து கொண்டு தன் உயிரை தியாகம் செய்தான். 14ஆம் நாள் போர் வழக்கத்திற்கு மாறாக இரவில் பரவியது மற்றும் பாண்டவ பீமனின் பாதி அசுர மகன் கடோத்கஜா கௌரவ படைகளை அழிக்கத் தொடங்கினான். அசுரர்கள் இரவில் அசாதாரணமான சக்தி வாய்ந்தவர்களாக ஆனார்கள். துரியோதனனும் கர்ணனும் துணிச்சலுடன் நின்று அவனுடன் போரிட்டனர். இறுதியாக அன்றிரவே கடோத்கஜன் அனைத்து கௌரவ படைகளையும் அழித்து விடுவான் என்று தெரிந்ததும் துரியோதனன் கர்ணனிடம் நிலைமையை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டான். இதனால் கடோத்கஜனின் மீது சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவரது ஒப்பற்ற பெருந்தன்மைக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக இந்திரன் அவருக்கு இது வழங்கப்பட்டது. இருப்பினும் இந்திரன் கர்ணனை ஒரு முறை மட்டுமே ஆயுதத்தை பயன்படுத்த அனுமதித்தார். அதன் பிறகு அது இந்திரனிடம் திரும்பும். கர்ணன் இப்போது அந்த ஆயுதமும் அவனது அசைக்க முடியாத கவசங்களும் காதணிகளும் இல்லாமல் இருந்தான். இப்போது கர்ணனிடம் தெய்வீக ஆயுதம் இல்லை. அது அர்ஜுனனுக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருந்தது. மேலும் அர்ஜுனனை எதிர்த்து போராடுவதற்கு முதன்மையான அவனது திறமைகள் மற்றும் வலிமையை நம்பியிருக்க வேண்டும். அவர் பரந்த அளவிலான தெய்வீக ஆயுதங்களுடன் இருந்தார். இருப்பினும் கர்ணன் அர்ஜுனனை போரில் எதிர்கொள்ள வேண்டும். இருவரில் ஒருவர் நிச்சயமாக இறந்து விடுவார் என்பதை அறிந்திருந்தார். போரின் 15வது நாளில் இரு தரப்பிலும் உள்ள வீரர்கள் குருவான துரோணாச்சாரியார் நியாயமற்ற முறையில் கொல்லப்பட்டார். பொய் சொல்ல முடியாத யுதிஷ்டிரன் யானைக்கு துரியோதனன் மகனான அஸ்வத்தாமா என்று பெயர் சூட்டி யானையை கொன்றான். பின்னர் அவர் அஸ்வத்தாமா என்ற யானை கொல்லப்பட்டதாக அறிவித்தார். யானை நீரில் மூழ்குவது என்ற வார்த்தையுடன் துரோணர் தனது சோகத்தில் கொல்லப்பட்டார் மற்றும் கர்ணர் கௌரவ படைகளின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். போர்க்களத்தில் தனிப்பட்ட மோதல்களில் கர்ணன் அர்ஜுனனை தவிர அனைத்து பாண்டவர்களையும் தோற்கடித்தான். ஆனால் தனது தாய் குந்திக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்றி அவர்களின் உயிரை காப்பாற்ற தேர்வு செய்கிறான். 17ஆம் நாள் போரில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மோதல் இறுதியாக நடைபெற்றது. கண்கவர் போரின் போது அவை சமமாக பொருந்தின. கர்ணனுக்கு பரசுராமரால் விஜயா பரிசாக வழங்கப்பட்டது. அது விஸ்வகர்மாவால் வடிவமைக்கப்பட்டது. துரோணரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாண்டவர்களுக்கு தாய் வழி மாமனாக இருந்த சல்யா தயக்கத்துடன் கர்ணனின் ரதத்தை ஓட்ட ஒப்புக்கொண்டார். எனவே கிருஷ்ணருக்கு இணையாக ஒரு தேரோட்டியை வைத்திருந்தார். ஷல்யன் அஸ்வஹிருதியத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார். குதிரை கலை சக்தி ஆயுதம் இல்லாமல் அர்ஜுனனை கொல்ல கர்ணனுக்கு ஒரு குறிப்பிட்ட வழி இல்லை. அவர் தனது சொந்த திறமையை நம்பியிருக்க வேண்டும். அற்புதமான வில்வித்தை, வீரம் மற்றும் தைரியம் ஆகியவற்றின் அற்புதமான தீவிரமான காட்சியில் கர்ணனும் அர்ஜுனனும் தங்கள் திறமை, அறிவு மற்றும் ஆர்வம் அனைத்தையும் ஈடுபடுத்தி கொண்டனர். கர்ணன் தனது தனிப்பட்ட திறமையின் அடிப்படையில் ஒரு அறிவார்ந்த உக்தியை வகுத்தார்.
அர்ஜுனனின் மார்பில் தாக்கிய சக்தி வாய்ந்த அம்புகளால் அவனை திகைக்க செய்தார். அர்ஜுனன் திகைத்து போன அந்த தருணத்தில் கர்ணன் தன் சக்தி வாய்ந்த எதிரியை கொல்லும் நோக்கில் மற்றொரு சக்தி வாய்ந்த சரமாரியை விடுவித்தான். கர்ணனின் தேரோட்டியான மாத்ராவின் மன்னன் சால்யா, நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் மாமனாக இருந்த சல்யா, கௌரவர் பக்கம் போரிட ஏமாற்றி அர்ஜுனனை கொல்ல கர்ணனை அனுமதிக்க மாட்டேன் என்று யுதிஷ்டரிடம் உறுதியளித்தார். கர்ணனை பாதுகாப்பாக விளையாடச் சொன்னார். அர்ஜுனனின் மார்பில், அதாவது நாக அஸ்திரம், அம்பு எழுதி இருப்பினும் கர்ணன் அந்த அறிவுரைக்கு செவிசாய்க்க மறுத்து அர்ஜுனனின் தலையில் அம்பு எழுதான். ஆனால் பகவான் கிருஷ்ணர் தனது நண்பரையும் பக்தரையும் காப்பாற்ற வந்தார். அவரது சக்தியால் தேரை பூமியில் மூழ்கடித்தார். அபாயகரமான அம்பு அர்ஜுனனை சில பரிதாபகரமான அங்குலங்கள் விட்டுவிட்டு அர்ஜுனனின் கிரீடத்தில் தாக்கியது. போரின் போது கர்ணனின் தேர் சக்கரங்களில் ஒன்று தளர்வான மண்ணில் சிக்கியது. கர்ணன் தவறுதலாக மாட்டை கொன்ற பிராமணன் கர்ணன் மீது வைத்த சாபத்தின் காரணமாக இருக்கலாம். அவனுடைய தேரோட்டியாக இருந்த மன்னன் சல்யா கீழே இறங்கி சேற்றிலிருந்து சக்கரத்தை அகற்ற மறுத்தான். எனவே கர்ணன் அர்ஜுனனை போரில் ஈடுபடச் சொன்னான். அவன் தேரில் இருந்து இறங்கிய சக்கரத்தை சேற்றிலிருந்து அகற்றினான். அர்ஜுனன் ஒப்புக்கொண்டான். ஆனால் கிருஷ்ணர் கர்ணனின் முந்தைய கௌரவமான நடத்தையை நினைவு கூர்ந்தார். மேலும் கர்ணன் தனது சக்கரத்தை சேற்றிலிருந்து வெளியே எடுக்க முயன்றபோது அர்ஜுனனை சுட உத்தரவிட்டார். தேர்ச்சக்கரம் சிக்கி கொண்டது மற்றும் பரசுராமரின் சாபத்தால் பேரழிவுக்கான மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களான பிரம்மாஸ்திரத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு தேவையான மந்திரங்களை கர்ணனால் நினைவுபடுத்த முடியவில்லை. அபிமன்யுவை போலவே தேரோ ஆயுதங்களோ இல்லாமல் விடப்பட்ட போது அபிமன்யுவிற்கு எதிராக கர்ணன் இரக்கமற்ற தன்மையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நினைவுபடுத்தினார். அர்ஜுனனின் கண்ணீர், வேதனை மற்றும் கோபம் அனைத்தும் அவனுக்குள் பெருகியதால் அவன் அவநம்பிக்கையான கர்ணனை நோக்கி மரண தண்டு அஞ்சலிகாவை குறிவைத்து தலையை வெட்டினான். கர்ணனின் மரணத்திற்கு பிறகு குந்தி பாண்டவர்களிடம்தான் கர்ணனின் தாய் என்றும் அவர்கள் பாண்டவர்களின் மூத்தவன் என்றும் தெரிவித்தாள். பாண்டவர்கள் கர்ணனை நினைத்து வருந்தினர். யுதிஷ்டிரர் குறிப்பாக தனது தாய் தனக்கும் அவரது சகோதரர்களான கர்ணனின் உண்மையான அடையாளத்தையும் இரகசியமாக வைத்திருந்ததை கேட்டு கோபமடைந்தார். அவருடைய 4 சகோதரர்கள் அவருக்கு சேவை செய்து மரியாதை செய்ததைப் போல அவர்களுக்கு சேவை செய்வதும் மரியாதை செய்வதும் அவர்களின் வாழ்க்கையில் கடமையாக இருக்கும். அவர் எல்லா பெண்களையும் சபித்தார். இனிமேல் அவர்கள் ஒருபோதும் இரகசியத்தை வைத்திருக்க முடியாது என்று கூறினார். கர்ணன் இன்று வரை மில்லியன் கணக்கான இந்துக்கள் மற்றும் இந்தியர்களுக்கு ஒரு சோகமான நபராக இருக்கிறார். அவர் ஒரு துணிச்சலான ஹீரோவாக இருக்கிறார், ஒரு தைரியமான ஹாவி. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் சாத்தியமற்ற முரண்பாடுகளை துணிச்சலாக எதிர்கொண்டார். மேலும் பயங்கரமான தைரியம், வீரம் மற்றும் மரியாதையுடன் இறந்தார். புகழ் அழியாத நிலைக்கு உயரும் அவர் தனது பெருந்தன்மைக்கு குறிப்பாக பிரபலமானவர். தவறான மதிப்பீட்டிற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் அது ஒரு தனிநபரின் அனைத்து சிறந்த குணங்களையும் பயனற்றதாக ஆக்குகிறது. குருக்ஷேத்திரம் அருகே ஹரியானாவில் உள்ள கர்னால் நகரம் கர்ணனின் பெயரால் அழைக்கப்படுகிறது. பொல்லாத துரியோதனிடம் இருந்து விசுவாசத்தின் காரணமாக இன்னும் அழிந்து போன ஒரு திறமையான, நேர்மையான மற்றும் துணிச்சலான தனிநபருக்கு கர்ணன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கர்ணனின் கண்மூடித்தனமான பாசம் துரியோதனன் மீது விருப்பமில்லாமல் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு எதிராக அவனது ஒழுக்கக்கேடான மற்றும் அநீதியான செயல்களுக்கு அவனது அன்பு நண்பருக்கு உதவியது. பாண்டவர்களுக்கு எதிரான துரியோதனனின் தீங்கிழக்கும் திட்டங்களை கர்ணன் அறிந்திருந்தான். நல்லவர்களுக்கு எதிராக தீயவர்களுக்கு உதவியதன் மூலம் கர்ணன் தனது உடனடி வீழ்ச்சியையும் அறிந்திருந்தார். திரௌபதியை அவர் நடத்திய சிகிச்சையும் நிராயுதபாணியான மற்றும் எண்ணிக்கையில் இல்லாத அபிமன்யுவை கொன்றதில் அவரது பங்கும் பெயருக்கு களங்கம். மேலும் அனைத்து தர்மங்களையும் அனைவருக்கும் கொடையளித்த கர்ணன் அவர் பெற்ற சாபங்களின் காரணமாக கடைசியில் இறந்து போனார். இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், நாம் அனைவருக்கும் தானம் செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். தானம் மட்டுமே ஒருவரை காப்பாற்றாது. நாம் வாழும்போது நாம் செய்யும் செயல்களும் எண்ணங்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதனால் எப்போதும் தூய்மையான செயல்களை செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.